Hi dear students, welcome to YouTube's channel. எவ்வளவு மதிப்பெண் 12th இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து படிக்கிறதுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்டா வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் 600க்கு எவ்வளவு மதிப்பெண் இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு நல்ல பெஸ்ட் கோர்ஸோ அல்லது பெஸ்ட் காலேஜ் கிடைக்கும். அதை பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு மொத்தம் எவ்வளவு கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல்ல 20 கோர்சஸ் இருக்கு. இந்த 20 கோர்சஸ்ல இந்த 19 கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல கவுன்சிலிங் மூலமா நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் அதே கவர்மெண்ட் மூலமா கவுன்சிலிங் மூலமா சில பிரைவேட் காலேஜஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ண முடியும். அது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மாடி, பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி நர்சிங் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இந்த கோர்சஸ்க்கு வந்து எலிஜிபிள். இப்போ முதல் நம்மளுக்கு தெரிய வேண்டியது இந்த எல்லா பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் வைஸ் உங்களுக்கு 200 மார்க்ஸுக்கு தான் வெயிட்டேஜ். ஸோ அதுல இப்போ நீங்க பயோமேக்ஸ் குரூப்பா இருக்கிறீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிடணும். ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு பயாலஜியை 100 மார்க்ஸ்க்கு வச்சுட்டு 200க்கு உங்க கட் ஆஃப் வந்து நீங்க பார்க்கணும். அதே இது நீங்க பியூர் சயின்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பிளஸ் பாட்னி அண்ட் சுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கணும். 4 சப்ஜெக்ட்ஸுமே 50ஆல நீங்க கட் ஆஃப் மார்க்ஸ் 200க்கு பார்க்கணும். இதே இது நீங்க பாட்னி சுவாலஜிக்கு பதில் எலக்டிவ் சப்ஜெக்ட்ஸா எடுத்திருக்கீங்க, ஒகேஷனல் நர்சிங் அல்லது பயோடெக்னாலஜி அப்படி எடுத்திருந்தீங்கன்னா அதையும் இதே மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். இப்போ நீங்க இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்ல இந்த சயின்ஸை தவிர பயாலஜியை தவிர மேத்தமெட்டிக்ஸ் இருக்கக்கூடிய சில கோர்சஸும் படிக்கலாம். பிஃபார்ம் பண்ணலாம், ஃபார்மா டி பண்ணலாம், பிஏ எஸ்எல்பி பண்ணலாம், ஆப்டோமெட்ரிக் கோர்சஸ் இந்த கோர்சஸ்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பயாலஜி இல்லாம நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாம் எடுத்து நீங்க படிக்கலாம் பாராமெடிக்கல் கோர்சஸ். அதுக்கு எப்படி அப்படின்னா இப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, இந்த கோர்சஸ் நான் சொன்ன கோர்சஸ் எல்லாம்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். இல்ல நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே மேத்ஸ் எடுக்காம சிலர் வந்து சிஎஸ் வித் பயோன்னு எடுத்திருப்பாங்க, அவங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பிளஸ் பயாலஜி இந்த மார்க்ஸை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த 20 கோர்சஸ்க்கும் எவ்வளவு எலிஜிபிலிட்டி கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும். இதுதான் எலிஜிபிலிட்டி. அப்பனா 600க்கு 270 மார்க்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து 40% ஆஃப் மார்க்ஸ், அப்பனா 240 வந்து இருக்கணும் 600க்கு. அப்பனா நம்மளுக்கு இது வந்து எலிஜிபிலிட்டி ஆஃப் மார்க்ஸ். சோ அப்பனா நம்ம எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா நம்மளுக்கு ஒரு டாப் கோர்சஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிலாங்ஸ் டு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசியா இருக்கிறீங்க அப்படின்னா 75% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தீங்க, அதாவது 600க்கு 450 மார்க்ஸ்க்கு மேல 450க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாப்பா இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், வேலம்மாள், அப்போலோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜும் கிடைக்கும். நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னா 60 to 70% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கும் பெஸ்ட் கோர்சஸ் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு இங்க மேக் பண்ணிருக்கேன். நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு வந்து 196 வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப்ல கிடைச்சிருக்கு கடலூர் மெடிக்கல் காலேஜ்ல. லோயஸ்ட் வந்து 175 வரைக்கும் கிடைச்சிருக்கு சேலம் மெடிக்கல் காலேஜ். ஃபீமேலுக்கு வந்து 199.50 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். லோயஸ்ட் வந்து 181 கட் ஆஃப் வரைக்கும் செங்கல்பட்டுக்கு கிடைச்சிருக்கு. பிபிடி வந்து 199ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலியேஷன் சென்னை காலேஜுக்கு கிடைச்சிருக்குது. அதே இது லோயஸ்ட் 182.50 பிசியோதெரபி திருச்சி காலேஜ். பி ஃபார்ம்ல வந்து 199.50 தான் ஹையஸ்ட்ல கிடைச்சிருக்கு. லோயஸ்ட் 181 ரெண்டுமே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சிருக்கு. பிஎஸ்சி எம்எல்டி நான் இங்க மென்ஷன் பண்ண இந்த கோர்சஸ் வந்து என்னுடைய சஜஷன் படி ஒரு டாப் பெஸ்ட் கோர்சஸ் அப்படின்னா ஏற்கனவே நம்ம டாப் 7 பெஸ்ட் கோர்சஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுல எந்த பேசிஸ்ல எந்த அடிப்படையில ஒரு கோர்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். அந்த பேசிஸ்ல தான் இங்க கட் ஆஃபையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜில ஹையஸ்ட் வந்து 198.50 தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு கிடைச்சிருச்சு. லோவஸ்ட் வந்து 177 புதுக்கோட்டை. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி வந்து 198 ஹையஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். லோயஸ்ட் வந்து 176 கரூர் மெடிக்கல் காலேஜ். பிசிஷியன் அசிஸ்டன்ட் 200 லாஸ்ட் இயர் வந்து மெரிட் லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் வந்த ஹையஸ்ட் ஸ்கோர் 200 அவுட் ஆஃப் 200க்கு பிசிஷியன் அசிஸ்டன்ட்க்கு அந்த பொண்ணு எடுத்தது வந்து ஒமந்தூர் மெடிக்கல்
இருக்காங்க. சோ அதுதான் உங்களுக்கு அலாட் ஆச்சு. சோ தஞ்சாவூர்ல லோயஸ்ட் வந்து 177.50 பிசிஷியன் அசிஸ்டன்ட்க்கு கிடைச்சிருக்கு. OT80 விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் தான் ஹையஸ்ட் 199. சோ நெக்ஸ்ட் லோயஸ்ட் 176.50 வேலூர் மெடிக்கல் காலேஜ். BASLP மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 199.50, லோயஸ்ட் 124.50 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. ஆப்டோமெட்ரி பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் தான் ஹையஸ்ட் 199ல கிடைச்சிருக்கு. செங்கல்பட்டுக்கு வந்து 177.0க்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டாப் கோர்சஸ் அப்படிங்கிறது நான் இந்த பேசிஸ்ல தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டாப் கோர்சஸ் உடைய கட் ஆஃப் இதுவா இருக்கலாம். ஆனா காலேஜ் வந்து நம்மளுக்கு இது வந்து இவங்க விருப்பம். போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல அவங்களுக்கு காலேஜ், ஏன்னா இப்ப பிசிஷியன் அசிஸ்டன்ட் 200 கட் ஆஃபுக்கு அந்த பொண்ணு சூஸ் பண்ண கோர்ஸ் வந்து பிசிஷியன் அசிஸ்டன்ட். பட் அவங்க காலேஜ் சூஸ் பண்ணது ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இது வந்து இந்த காலேஜ் வந்து கவுன்சிலிங்ல நம்ம என்ன விருப்பப்படுற காலேஜ் சூஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான். பட் இந்த டாப் கோர்சஸுக்கு மோஸ்ட்லி இந்த லெவலுக்கு ஒரு ஹையஸ்ட் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ பிரைவேட் காலேஜ்ல டாப்பா இருக்கக்கூடிய PSG, வேலம்மாள் இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா அந்த அடிப்படையில பிஎஸ்சி நர்சிங் மெயிலுக்கு வந்து 191.50 தான் ஹையஸ்ட் பிஎஸ்ஜில கிடைச்சிருக்கு. லோயஸ்ட் 161 வரைக்கும் கிடைச்சிருக்கு ஆதிபராசக்தி மேல்முத்தூர்ல இருக்கிறது. அதே இது பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல்ல பாத்தீங்கன்னா 199 RVS கோயம்புத்தூர், பிஎஸ்ஜிக்கு வந்து 195.195க்கு கிடைச்சிருக்குது. லோயஸ்ட் வந்து 130ல தன்வந்திரி காலேஜ்ல கிடைச்சிருக்குது. பிபிஜி 195 பிஎஸ்ஜி கிடைச்சிருக்கு. லோயஸ்ட் 160ல கிடைச்சிருக்கு குளோபல் காலேஜ் கன்னியாகுமரி. பிஃபார்முக்கு வந்து 199.50 கற்பகம் காலேஜ் கோயம்புத்தூர். லோயஸ்ட் வந்து 131 கட் ஆஃபுக்கு ஸ்ரீ பவானி கடலூர்ல கிடைச்சிருக்கு. ஃபார்மா டி வந்து பாத்தீங்கன்னா 200 தான் ஹையஸ்ட் கட் ஆஃப். தனலட்சுமி பெரம்பலூர் காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். லோயஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு வந்து 100.50 கட் ஆஃபுக்கு அன்னை JKK சம்பூர்ணா நாமக்கல் பார்மசி காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கவுன்சிலிங்ல எப்படி கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் நம்ம அப்ளை பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சீட் அலாட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஒரு கோர்ஸ் மட்டும்னா ஒரு கோர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆப்ஷனலா பேக்கப்பா ஒரு 4-5 கோர்ஸையும் நீங்க வந்து எப்பவுமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அத்தனை கோர்சஸுக்கும் எத்தனை காலேஜஸ்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க எத்தனை காலேஜஸ் எத்தனை கோர்சஸ் அப்ளை பண்றீங்களோ அதுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் ஒன்லி 500 rupees மட்டும்தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சீட் அலாட் ஆகும். எப்படி இந்த கவுன்சிலிங் நடக்கும், இந்த ப்ராசஸ் என்னங்கிற வீடியோவை டீடைல்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை என் கார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.